இம்ப்ரூவ் யோர் பீசஸ்ல நைட் பத்தி பார்க்க போறோம். ஒரு நைட்டுக்கான பெஸ்ட் பிளேஸ் எது, அந்த நைட்டை அங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நைட்டுக்கான பெஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலி அவுட் போஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் போஸ்ட்னா என்னன்னு காமிச்சிடுறேன். அவுட் போஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்கொயர். ஆப்போனண்டோட பானால அட்டாக் பண்ண முடியாது, நமக்கு ஒரு பான் சப்போர்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா D6 அவுட் போஸ்ட். ஏன்னா ஆப்போனண்ட்டுக்கு சி பானும் இல்லை இ பானும் இல்லை, ரைட்டா? எந்த ஒரு பானாலையும் அட்டாக் பண்ண முடியாத ஸ்கொயர் அண்ட் நமக்கும் ஒரு ஸ்ட்ராங் பான் சப்போர்ட்ல இருக்கணும். எதுக்காக இந்த அவுட் போஸ்ட் பாக்குறது அப்படின்னா, அவுட் போஸ்ட் தான் நைட் வைக்கிறதுக்கான பெஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல ஒரு நைட் வச்சோம் அப்படின்னா ஆப்போனண்டால அடிக்க முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா குயினை வச்சு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு, ஆனா அடிக்காது இல்லை. ஏன்னா நைட் 3 பாயிண்ட்ஸ் தான், குயின் 9 பாயிண்ட்ஸ் தான். அடிச்சா பாயிண்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரூக்கை வச்சு அட்டாக் பண்ணாலும் அடிக்க முடியாது. ஒரே ஆப்ஷன் நைட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஒரு பிஷப் இன்ட்டு நைட் அடிக்கலாம். ஆப்போனன்ட் கிட்ட டார்க் கலர் பிஷப்பும் இல்லை, ஸோ நைட் சுத்திட்டு வந்து அடிக்கணும். பட் ஸ்டில் அந்த அவுட் போஸ்ட் ஸ்கொயர் நைட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த பொசிஷன்ல பேசிக்கா நம்ம நைட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நைட் எங்க யோசிப்போம், நைட் E3 மட்டும் தான் யோசிப்போம். ஸோ இங்க இருந்து C2ல இருந்து ஃபார்வர்டா போனா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஆனா அப்படி கிடையாது. போர்ட்ல நைட்டை நம்ம ஜஸ்ட் முன்னாடி மூவ் பண்றதுனால அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. நம்ம பிஷப்க்கு பார்த்தோம் இல்லையா, பிஷப் என்ன பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட்? ஒரு பிஷப்க்கு குட் டைகனல் கொடுக்கணும், அண்ட் இல்லைன்னா பான் பிரேக் பண்ணி ஒரு டைகனல் ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா எந்த டைகனல் ஓப்பனா இருக்கோ அந்த டைகனலுக்கு பிஷப்பை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி தான் நைட்டுக்கான பெஸ்ட் பிளேஸ் அவுட் போஸ்ட். ஒரு அவுட் போஸ்ட் போர்டில் இருந்துச்சுன்னா அந்த அவுட் போஸ்ட்ல தான் நைட் வைக்கணும். அண்ட் அவுட் போஸ்ட் இல்லை அப்படின்னும் போது தான் வந்து சென்டர்ல ஏதோ ஒரு பெட்டர் ஸ்கொயர் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் ஆக்சுவலாக பிளாக் டு பிளே. பிளாக் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல A6ன்னு ஒரு மூவ் ஆடிட்டாங்க. அந்த பானை ஃபிக்ஸ் பண்றேன் A6 ஆடிட்டாங்க. போன பொசிஷன்ல D6 மட்டும் தான் அவுட் போஸ்ட். அண்ட் ஒரு பான் மூவ் நியர்பை ஸ்கொயரை வீக் பண்ணும். ஏன்னா பான் மூவ்ஸ் ஆர் பெர்மனன்ட் சேஞ்சஸ். ஒன்ஸ் ஒரு பான் மூவ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பானை பின்னாடி எடுக்க முடியாது. ஒரு பீஸை நம்ம தப்பா முன்னாடி மூவ் பண்ணிட்டா என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த நைட்டை வந்து C6 மூவ் பண்ணிட்டேன், அது தப்புன்னு நான் லேட்டா ரியலைஸ் பண்றேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த நைட்டை திருப்பி B8 கொண்டு போயிடுவேன், ரைட்டா? ஆனா இது பான் A6 நான் ஆடிட்டேன், இது நான் தப்புன்ட்டு லேட்டா ரியலைஸ் பண்றேன். இப்போ அந்த பான் பின்னாடி போகுமா? பான் பின்னாடி போகாதுல்ல. ஸோ பான் பின்னாடி போகாதுன்றதுனால இந்த A6 மூவ்க்கு என்ன ஆயிடுச்சு, B6 ஸ்கொயர் வீக் ஆயிடுச்சு. ஒரு பான் மூவ் பண்ணா அதுக்கு முன்னாடி அந்த பான் என்ன ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த ஸ்கொயர் வீக். ஸோ இப்போ இந்த B6 வந்து பெர்மனண்டாவே வீக். இப்போன்னு கிடையாது, நம்ம அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த B6 ஸ்கொயரை பிளாக்கால பானை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் இந்த பண்ண A6னால C5 ஸ்கொயரும் அவுட் போஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம NC5ன்னு கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணோம்னா பேசிக்கா அது அவுட் போஸ்ட் கிடையாது. ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க, B6ன்னு வச்சு அந்த நைட்டை துரத்திடுவாங்க. A into B6 திருப்பி அந்த நைட் அட்டாக். ஆனா ஒன்ஸ் அந்த A6 வந்ததுக்கு அப்புறம் நைட் C5 வச்சோம்னா ஆப்போனண்டால B6ம் ஆட முடியாது, A into B6 அது அவங்களால திருப்பி அடிக்க முடியாது. ஸோ C5யும் அவுட் போஸ்ட். அப்போ ஒரு பொசிஷன்ல நைட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் போது ஃபர்ஸ்ட் அவுட் போஸ்ட் எங்கன்றதை பார்த்துடணும். அவுட் போஸ்ட் பார்த்தாச்சா, C5 அவுட் போஸ்டா? ஆக்சுவலி D6 அவுட் போஸ்ட், B6 அவுட் போஸ்ட், C5 அவுட் போஸ்ட். இந்த மூணுல எது பெஸ்ட்ன்னு பாருங்க. ஆக்சுவலி C5. ஏன் அப்படின்னா நம்ம அவுட் போஸ்ட்ல நைட் வைக்கிறோம் அண்ட் அங்க இருந்து அந்த நைட் எதையாச்சும் அட்டாக் பண்ணணும்ல. அப்போ ஆப்போனண்டோட வீக் பான்ஸ் என்னென்ன? வீக் பான்ஸ் அப்படின்றது பேக்வர்ட் பான், ஐசோலேட்டட் பான். ஸோ இந்த மாதிரியான பான்ஸ் எல்லாம் தான் வீக் பான், டபுள்டு பான்ஸ். ஸோ ஆப்போனண்டோட வீக் பான்ஸ், பேக்வர்ட் பான்ஸ் என்னென்ன அப்படின்னா E6 and B7. ஏன்னா இந்த ரெண்டு பான் தான் அன்ப்ரொடெக்டட் பேக்வர்ட் பான்ஸ். D5, F5, A6லாம் அவங்களால அடிக்க முடியாது. B7, E6 அந்த பின்னாடி இருக்கிற பானை நீங்க அடிச்சா மட்டும் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகும். அப்போ இந்த பேக்வர்ட் பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நைட்டை C5ல வச்சாதான் இந்த ரெண்டையுமே நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஸோ நைட்டுக்கு C5 பெஸ்ட் பிளேஸ். எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சா. இப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நைட்டுக்கான அவுட் போஸ்ட் பார்த்துட்டு இப்போ அது போகிறதுக்கான ரூட் நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நைட் E1, D3, C5 இந்த வே பெட்டரா இருக்கும். ஆனா இந்த வேல நம்மளோட பிஷப் அதை பிளாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிஷப் பிராக்ஸ் பேக், பிஷப் F1 எடுத்தாச்சு. அப்புறம் என்ன விளையாடினாலும் ஸோ ரூக்கு டபுள் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ரூக் C8, ரூக் C7, ரூக் C8 டபுள் பண்ணுவாங்க. N1 நெக்ஸ்ட் ரூக் எடுப்பாங்க. ND3 ஐடியா என்ன ஆனாலும் நெக்ஸ்ட் நைட் C5 வந்ததுக்கு அப்புறம் ஆப்போனண்டோட B7 அண்ட் E6 பான் வீக்கு அங்க நம்ம டார்கெட் பண்ண போறோம். இப்போ பிளாக் நைட் C6 ஆடுறாங்க. நைட் C6 ஆடினாலும் ஸ்டில் நைட் C5 ஐடியா என்ன ஆயிடுச்சு, குயின் அட்டாக் B7 E6 மேல டார்கெட் இருக்கு, குயினை மூவ் பண்றாங்க. இப்போ நல்லா பொசிஷன் பாருங்க, உங்களோட நைட் அவுட் போஸ்ட் வந்துருச்சு, நைட்டுக்கான பெஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு, ரூக் ஓப்பன் ஃபைல் வந்துருச்சு, ரைட்டா? ரூக்கையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. A1 ரூக் ஆல் 7 ஃபைல்ஸ் க்ளோஸ்ட், அந்த C ஃபைல் தவிர மீதி 7மே க்ளோஸ்டு தான். ஸோ A1 ரூக்கு வேற பெட்டர் ஃபைல் எதுவுமே இல்லை.
அண்ட் பிஷப் இம்ப்ரூவ்ட் பிஷப்பான்னு கேட்டால் ஆமாம் தான். என்ன பிஷப்க்கு என்ன தேவை? குட் டயகனல். இது குட் டயகனல் தான் இருக்கு. அண்ட் எல்லா வாட்டியுமே வந்து B1 to H7 தான் குட் டயகனல் கிடையாது. எப்போதுமே நம்ம எந்த சைட் அட்டாக் பண்றோமோ பிஷப் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இம்ப்ரூவ் யோர் பிஷப்ல நம்ம கிங் சைட் அட்டாக் பண்ணோம், அதனால பிஷப் கிங் சைடை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ நம்மளோட பிளான் வந்து பான் ப்ரொமோஷன் வந்து குயின் சைட். ஸோ நம்ம பிஷப் குயின் சைட் ஃபேஸ் பண்ணியிருந்தா இது இம்ப்ரூவ் குட் பிஷப் தான். எல்லாமே பெட்டர் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? அட்டாக் போகலாம். ஸோ அட்டாக் இங்கேருந்து எப்படி போகலாம்னா knight into b7. knight into b7க்கு opponent rook into b7 கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா bishop into a6 இந்த இடத்துல ஸ்கீவர் ஒரு ரூக்கை தான் காப்பாற்றி ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் ரூக் அடிச்சுக்கலாம். ரூக் 4 2 பீஸ் போயிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் அங்கே குயின் சைடில் நமக்கு கனெக்டட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ b5 b6 a6 இந்த மாதிரி புஷ் பண்ணால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் குயின் ஆகிடும். ஸோ அப்போ ஆப்போனண்டால இந்த வேரியேஷன் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அப்போ வேற என்ன வேரியேஷன் ஆடலாம்னா இந்த knight into b7க்கு knight into d4னு கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாம். knight into d4 பிளான் என்ன? நம்ம queen into d4 அடித்தோம் அப்படின்னா rook into c1 போயிடுச்சு. queen into d4 அடிக்க முடியாது. சேம் டைம் knight ஓகே rook into c7 அடிச்சிங்கன்னா rook into c7 அடிச்சிங்கன்னா அகெயின் rook into c7 அப்புறம் queen into d4னா rook into b7 போச்சு. போனது மட்டும் இல்லாமல் a6 அடிச்சோன்னா b4 போனும் போயிடுச்சு. பொசிஷன் காம்ப்ளிகேட் ஆகுது. நமக்கு எங்கேயுமே அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்? அகெயின் இந்த நைட்டை பின்னாடி கொண்டு வரும் nc5. இப்போ நமக்கு ரெண்டு பிளான். என்ன பிளான்? நைட்டு a6 டார்கெட் பண்ணுது, பிஷப் a6 டார்கெட் பண்ணுது. இந்த a6 பான் மேலே நம்ம 2 அட்டாக்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அண்ட் சேம் குயினும் நைட்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பிளாக்கு நைட்டை காப்பாற்றினாங்கன்னா a6 போச்சு. a6 போனை காப்பாற்ற முடியாது. அண்ட் இங்கேயும் பிளாக் அகெயின் ஒரு பிரில்லியன்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. என்னன்னா rook into c5. rook into c5 பிளான் என்னன்னா b into c5 அடிக்கும் போது nb3 4க்குல a1 போகுது. b into c5 அடிக்க முடியாது. நீங்க rook into c5 அடிச்சாலும் அகெயின் rook into c5. பிரச்சனை என்ன? b into c5 அடிச்சிங்கன்னா nb3 4க்கு குயினை மூவ் பண்ணணும். knight into a1 அடிச்சிருவாங்க. நம்ம ஒரு கேஸ்ல queen into a1 அடிச்சுக்கலாம். திருப்பி நமக்கு c5ல பான் போகுது. ஸோ b into c5 அடிக்க முடியாது. அப்போ இந்த பொசிஷன்ல என்ன பண்ணலாம்? queen into d4. ஓகே, queen into d4 அடிச்சுக்கலாம். இப்போ அகெயின் அவங்க ரூக் அட்டாக்கு a6 பான் அட்டாக்கு. ஸோ ரூக்கையும் காப்பாற்றணும், a6 பானையும் டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ ரூக் c6 ஒன்லி மூவ். இப்போ நமக்கு இங்கே குயின் சைடில் ஒரு பாஸ்ட் பான் கிரியேட் பண்ணலாம் பிஷப் யூஸ் பண்ணி. அண்ட் டேரெக்டாக பான் பிரேக். a6 பான் அடிக்க முடியல, நீங்கள் அடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னா டிலே ஆகும். ஸோ அதனால டேரெக்டாகவே பான் பிரேக் b5. b5க்கு ab5 ஃபோர்ஸ்ட். இப்போ a6 a பான் டைரக்டாவே ப்ரொமோட் ஆயிடுச்சு. இந்த a7 a8 அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஒன்லி மூவ் அகைன் rook c8. இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்க a7 புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணீங்கன்னா அவங்க குயின் b7 ப்ரமோஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நம்மளோட குயின் கேம்குள்ளேயே போகல. ஸோ அப்போ நம்ம பண்ற அட்டாக்கு குயின் b7 ஒன்லி டிஃபென்ஸ்லையா. ஸோ அதனால என்ன பண்றோம்? அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றோம் குயின் b6. ஆஃப்டர் குயின் b6 ஆப்போனன்ட் என்ன ஆடினாலும் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்? பிஷப் into b5 அடிச்சுக்கலாம். பிஷப் c6 வருது. பிஷப் c6 வந்து குயினிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் a7 வருது. இது எதையுமே அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. கிளியர் வின்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இதுவும் சேம் கான்செப்ட். இம்ப்ரூவ் யோர் பீசஸ் எஸ்பெஷலி நைட். இந்த பொசிஷன் அகெயின் எப்படி நைட்டை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ நைட்டுக்கு c4 பேசிக்கா என்ன பார்ப்பீங்கன்னா நைட் c4 நைட்டை ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது இம்ப்ரூவ்மெண்ட். அது தப்பு. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. போர்டில் என்ன பார்க்கணும்? நைட்டுக்கு அவுட் போஸ்ட் பார்க்கணும். ரைட்டா? ஸோ பாஸ் பண்ணி யோசிச்சுக்கோங்க. போர்டில் அவுட் போஸ்ட் எங்கே இருக்குது, நைட்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணி அவுட் போஸ்ட்டில் பிளேஸ் பண்ணலான்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் போடலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா அவுட் போஸ்ட் எங்கே இருக்குது? f5 ஸ்கொயர் தான் அவுட் போஸ்ட். ஏன்னா ஆப்போனண்டோட ஜி போன் ஆல்ரெடி இல்லை, ஜியில் போனே இல்லை. அண்ட் இ போன் எங்கே வந்துருச்சு? e5 கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் முன்னாடி வந்த போன் பின்னாடி போகாது. ஸோ அப்போ f5 ஸ்கொயர் அவுட் போஸ்ட். நம்ம நைட் எடுத்து f5 ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த பொசிஷனில் ஒரு பிரச்சனை. அவுட் போஸ்ட் ஸ்கொயரில் நைட்டு தான் வைக்கணும். அதாவது நைட் அந்த இடத்துல ஹோல்ட் ஆகணும். இப்போ நீங்கள் நைட் f5 கொண்டு போகிறது ஈஸி. எக்ஸாம்பிள் நைட் f1 நைட் g3 நாடி நைட் f5 கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட் f5 போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் பிஷப் into f5 அடிச்சிருவாங்க. பிஷப் into f5 பான் into f5 அடிக்கும் போது பான் தான் அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு அவுட் போஸ்ட் ஒரு சூப்பர் பிளேஸ். அந்த இடத்துல நைட் இருக்கணும். நைட் இருந்தாதான் g7 டார்கெட் பண்ணலாம், h6 டார்கெட் பண்ணலாம். ஆனா என்ன ஆயிடுச்சு? பான் அந்த அவுட் போஸ்ட்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணா நைட் அந்த அவுட் போஸ்ட் வைக்க முடியும்னு யோசிங்க. ஸோ சிங்கிள் நைட் எடுத்தா பிஷப்பால் அடிச்சிருவாங்க. அவங்க பிஷப்பை துரத்த முடியல. ஸோ ஆன்சர் 2 நைட்டையும் f5க்கு கொண்டு போறோம். 2 நைட் இருக்கு, 2 நைட்டையுமே f5 கொண்டு போறோம். ஸோ பிளான் என்னன்னா ஒரு நைட் டு e2 g3 f5 டார்கெட் பண்றோம். செகண்ட் நைட் டு f1
E3 ரெண்டு நைட்டையுமே செட் பண்ணிட்டு ஒரு நைட் F5. இப்போ ஐடியா ஆப்போனன்ட் பிஷப் இன்டூ அடிச்சாலும் செகண்ட் நைட் கேப்சர்ஸ் F5. ஸோ ஒரு நைட்டு போர்டில் வந்துடும். இதுதான் நைட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். ஓகே, இதோட ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மூவ் நைட் E2. நைட் E2க்கு ஆப்போனன்ட் வந்து என்ன பண்ணி ஆகணும்னா இந்த நைட் பின்ல இருக்குன்றதுனால பின்ல இருந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போதான் வந்து அவங்களுக்கு பிளேவே கிடைக்கும். ரூக் G8 குயின் F8 ஆடி நைட்டை மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம நைட் G3 அண்ட் குயின் F8 பின்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நைட் டு F1, நைட் F1 ஐடியா, நைட் E3 பிளான். இதுக்கப்புறம் இந்த நைட்டை பின்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க, நைட் E3. நம்மளோட ரெண்டு நைட்டையுமே என்ன பண்ணிட்டோம், F5 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வச்சாச்சு. ஸோ ஒரு நைட் நம்ம F5 வைக்க போறோம், அடிச்சாங்கன்னா செகண்ட் நைட் F5 வருது. இதுக்கு opponent bishop F6 எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா bishop into F6, knight into F6, knight F5 ஒரு நைட்டு சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அண்ட் F5ல செட்டில் ஆயிடுச்சு. ஆப்போனண்டால என்ன பண்ண முடியாது, bishop into F5 கேப்சர் பண்ண முடியாது. திருப்பி நைட் கேப்சர்ஸ் F5, சேம் அந்த F5 நைட் F5ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோ அது அப்படிதான் பார்க்க போகுது. நைட்டு சூப்பர் அவுட் போஸ்ட்ல செட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பிளாக் வந்து நைட் H5 இந்த மாதிரி ஆடுறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்பயோ இல்ல முன்னாடியோ நீங்க C3ன்னு ஒரு மூவ் அட்டாக் பண்ணி ஆப்போனண்டோட நைட்டை பின்னாடி புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஒரு மூவ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, நைட்டை ஒரு சூப்பரான பொசிஷன்ல செட்டில் பண்ணிட்டீங்க. ஓகே, இங்க இருந்து எப்படி நாம அட்டாக் ப்ரொசீட் பண்ணலாம். எஸ், நைட் வந்துருச்சு. பிஷப் எங்க இருக்கு அப்படின்னா குயின் சைட்ல இருக்கு. இங்க இருந்து கிங் சைடு அட்டாக் பண்ணாது. சரி, ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா C4 டைகனல் க்ளோஸ், ஏன்னா D5ல பான் இருக்கு. D3 டைகனல் க்ளோஸ், E4ல பான் இருக்கு. பிஷப்க்கு ஒரு குட் டைகனலே இல்லை, போர்ட்ல குட் டைகனலே இல்லை. ஸோ பிஷப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரூக். ரூக்குக்கு என்ன வேணும், ஓப்பன் ஃபைல் ஆர் செமி ஓப்பன் ஃபைல். போர்ட்ல செமி ஓப்பன் ஃபைல் எங்க இருக்கு, ஹெச்ல மட்டும்தான். A to G க்ளோஸ்டு. ஸோ ஹெச்ல மட்டும்தான் ஒயிட்டுக்கு செமி ஓப்பன் ஃபைல் இருக்கு. ஸோ ரூக்கை இம்ப்ரூவ் பண்ணணும், ரூக்கை நம்ம செமி ஓப்பன் ஃபைலுக்கு கொண்டு வரணும். ஸோ ஆன்சர் என்ன, கிங் F2. கிங் F2 போர்டில் இருக்க ஒரே செமி ஓப்பன் ஃபைல் அதுதான். அண்ட் அந்த செமி ஓப்பன் ஃபைலில் வச்சாதான் பிளாக்கோட H6 பான் வரைக்கும் டார்கெட் பண்ணி நம்மளால அந்த அட்டாக்கை புஷ் பண்ண முடியும். கிங் F2 ஐடியா, ரூக் H1 அண்ட் அதுக்கப்புறம் H6 பான் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ். ஓகே, மேபி அவங்க நைட் F4 ஆடலாம், G2 டார்கெட் பண்ணலாம். ரூக் H1 G2 அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் G3. நைட் H3 செக்லாம் வச்சாங்கன்னா கிங் E2. இதுக்கப்புறம் நோ செக்ஸ், போர்டில் செக்கே இல்லை. ஸோ பிளாக் என்ன விளையாண்டாலும் நம்மளோட பிளான் ரூக் H1 தான். ஈவன் NC7 ஆனாலும் பிஷப் ப்ரொடெக்டட். இப்போதைக்கு நம்ம பிஷப் காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை. ரூக் H1 நைட் அட்டாக், நைட்டை மூவ் பண்ணாங்க, இல்லை போன மூவே மூவ் பண்ணியிருந்தாலும் ரூக் H1 திருப்பி H6ல போச்சு. ஓகே, அவங்க எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம ஜஸ்ட் ரூக்கை மூவ் பண்ணி குயின் H1 ஆடி, ரூக் H1 ஆடி, இந்த மாதிரி இருக்கிற பீசஸ் எல்லாம் H5ல ஷிஃப்ட் பண்ணிட்டு H பான் மேலே ஸ்ட்ராங் ப்ரெஷர் போட்டு ஈஸியாக நம்மளால அதை கேப்சர் பண்ணி வின் பண்ண முடியும். ஸோ அட்டாக் எப்போ போகணும், ஆஃப்டர் இம்ப்ரூவிங் த பீசஸ். ஸோ இதோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு நைட்டையுமே F5 ஸ்கொயர் பிளேஸ் ஆகுற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் E1ல இருந்த ரூக் எடுத்து H1 செமி ஓப்பன் ஃபைல்லையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா உங்கள் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் சேம், இம்ப்ரூவ் யோர் பீசஸ் நைட். ஓகே, நைட்டுக்கான அவுட் போஸ்ட் எது? ஸோ போர்டில் இருக்கிற அவுட் போஸ்ட் ஸ்கொயரை கண்டுபிடிங்க. அந்த ஸ்கொயருக்கு நைட் எப்படி போகும் அப்படின்ற நைட் ரூட்டை மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.